மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவர். ஆனா அந்த படிப்போட வரக்கூடிய நிழலாக ஒட்டி வரக்கூடிய ஒரு கர்வமும் கூட வந்திருக்கு. ஆண்டவன் மேல பெரிய பக்தி, பக்திங்கிறதுனால வரக்கூடிய ஒரு கர்வம். என்னை விட ஆண்டவனை யாரும் நேசிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கர்வம். அந்த நபர் தினம் தினம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அன்னைக்குன்னு பார்த்து சாப்பாடு வாங்க யாருமே வரல. ரொம்ப யோசிக்கிறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. ஆண்டவங்கிட்ட முறையிடுறாரு, என்னப்பா அது இன்னைக்குன்னு பார்த்து யாரையுமே அனுப்பல, நான் யாருக்கு கொடுப்பேன்? கவலைப்பட்டுட்டே வெளியில வரும்பொழுது பொழுது சாஞ்சாச்சு. வெளியில யாரோ ஒரு நபர் வராரு, அந்த ஊர்க்காரரே அல்ல. பசியோட இருக்காரு, வாடி இருக்காரு. வந்து அவரை வீட்டுக்குள்ள வர சொல்றாரு. அவர் கை கால் கழுவுறாரு, உட்கார சொல்றாரு, சாப்பாடு பரிமாறுறாரு. சாப்பாடு பரிமாறிட்டு பக்கத்துல உட்காந்து கேட்கிறாரு, இந்த சோறு கொடுத்த ஆண்டவனை ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி முடிச்சிடலாமா? அடுத்த நிமிஷம் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, சாப்பாடு கொடுத்த உங்களை வேணா பாராட்ட சொல்லுங்க, கண்டிப்பா ஆண்டவன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆண்டவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது? கிடையாது. ஆண்டவன் ஒருத்தன் இல்லவே இல்லை, அவன் மேல நம்பிக்கை கிடையாது. ஆண்டவன் இருக்கான், ஆண்டவன் இல்லை. ரெண்டு பண்டிதர்களும் மாத்தி 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 சண்டை போட்டாச்சு. இரவு நேரம் ஆயிடுச்சு. கடைசியில கோவப்பட்ட இந்த பக்திமான், உங்களை மாதிரி ஆண்டவனை நம்பாத ஒரு நபருக்கு நான் சோறு கொடுக்கறதா இல்லை அப்படின்னு வெளியில விரட்டிட்டாரு, போயிட்டாரு. கண்ணை மூடி கவலையில உட்காந்துருக்கும் போது கண்ணுக்குள்ள கிருஷ்ணன் வரானாமா. ஆண்டவன் வந்து சொன்னானா, இங்க பாரு, இன்னைக்கு வந்து இந்த 70 வயதுக்காரர் பிறந்த அணியிலிருந்தே நான் இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. 70 வருஷமா நான் அவருக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒருவேளை உங்ககிட்ட அனுப்புனேன், இந்த இவருக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டியேப்பா, என்ன ஆகும் தெரியுமா? நான் போட்டேன் நான் போட்டேன் நான் போடக்கூடிய தகுதியில் இருக்கேன் அப்படிங்கிற கர்வம் வரும்பொழுது எல்லாம் கெட்டு போயிடும். ஆக இந்த கர்வத்தை தாண்டி, ஞானத்தை தாண்டி, படிப்பை தாண்டி, பாண்டியத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜாதி மதம் கிடையாது, ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, குழந்தை பெரியவர் கிடையாது. தானம் ஒன்று மட்டும்தான். அந்த தானத்துக்கு முதல்ல வேண்டியது மனதில் இருக்கக்கூடிய நிதானம்.